கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 121வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவையும் காப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. ஆம் சகோதரன் சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா தீங்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட கர்த்தர் நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறாங்களாம். நம்மளுடைய வாழ்க்கையில் பல விதமான தீங்குகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கலாம். எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் விலக்கி காத்து நம்மளுடைய ஆத்துமாவையும் தேவன் நம்மளை காப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. இந்த உலகத்தில் சரீரத்துக்கு அழிவு உண்டு, ஆனால் நம்மளுடைய ஆத்துமாவுக்கு அழிவே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாங்கன்னா, நான் உன் ஆத்துமாவையும் காப்பேன் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அதனால் நீங்கள் கட்டப்பட்ட நிலைமையில், கஷ்டப்பட்ட நிலைமையில் வேதனையோடு அழுது புலம்பிக் கொண்டு கூட இருக்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட தீங்குகள் வந்து கொண்டே இருக்கிறது, நான் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையா மாறும், எனக்கு எப்போ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறாங்க, நான் எல்லா தீங்குக்கும் உன்னை நான் விலக்கி காப்பேன், உன்னுடைய ஆத்துமாவையும் காப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. ஆம் சகோதரன் சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வரட்டுமே, ஆனால் கர்த்தரை நம்ம பிடித்து வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும் கூட அந்த பாடுகள் நமக்கு எதுவுமே பெருசாகவே தெரியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம கூட இருக்கணும், எப்பொழுது நம்ம தேவனை நம்ம சார்ந்து கொள்ளணும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது தேவன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து நம்மளுடைய ஆத்மாவையும் தேவன் காக்கிறதற்கு தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. அதனால் ஆண்டவரை மட்டும் நீங்கள் தேடுங்க. எந்த பாடுகள் வந்தாலும் அதை எல்லாம் வச்சு நீங்கள் ஒதுக்கி விட்டு தேவன் என்னை காக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நேசிங்க. அப்பொழுது எல்லா தீங்கையும் ஆண்டவர் காத்து உங்களை வழி நடத்துவாங்க. ஆண்டவர் தான் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.